வணக்கம். வாங்க நாம நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம். அதாவது, எந்த பாவமே செய்யாத ஒருத்தருக்கு எதுக்காக திருமுழுக்கு தேவைப்பட்டது? யோசிச்சு பாருங்க. இதுதான் லூக்கா 3வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு பெரிய புதிர். இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு அத்தியாயத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமா மாத்துது. சரி, வாங்க இந்த அத்தியாயத்துக்குள்ள நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த கதையில நாம முக்கியமா 3 விஷயங்களை கவனிக்க போறோம். முதல்ல, வழிய தயார்படுத்த வந்த ஒரு மர்மமான தூதர். ரெண்டாவது, அவர் கொண்டு வந்த அந்த புரட்சிகரமான செய்தி. அப்புறம் மூணாவதா, கடைசியா வெளிப்படுத்தப்பட்ட மேசியா. இது ஒவ்வொன்னே நாம வரிசையா பார்க்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குது தெரியுமா? பாலைவனத்துல. அங்க ஒரு தனித்துவமான குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது யாருடைய குரல்? வழிய தயார் பண்ண வந்த அந்த மர்மமான நபர் யாரு? வாங்க பார்க்கலாம். பாருங்க, லூக்கா இதை ஏதோ ஒரு கற்பனை கதையா சொல்லல. அவர் இத நிஜமான சரித்திரத்துல பொருத்தி காட்டுறாரு. திபேரியுஸ் சீசர், போந்தியு பிலாத்து, ஏரோதுன்னு அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய ஆட்சியாளர்களோட பேரெல்லாம் சொல்றாரு. எதுக்கு? அப்போதான் இது நிஜ உலகத்துல நிஜமான நேரத்துல நடந்த ஒரு சம்பவம்னு நமக்கு புரியும். அப்போ இந்த திருமுழுக்கு யோவான் யாரு? அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் இந்த கதையோட ஹீரோ கிடையாது. சொல்லப்போனா அவர் ஒரு ஸ்டேஜ் செட் பண்றவர் மாதிரி. அதாவது, மேசியாவோட வருகைக்காக மக்களை தயார்படுத்த அனுப்பப்பட்ட ஒரு முன்னோடி, அவ்வளவா. சரி, ஒரு கேள்வி வரலாம். யோவான் ஏன் பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணாம பாலைவனத்தை தேர்ந்தெடுத்தாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி இத பத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பாலைவனம்ங்கிறது மக்களை உலக கவலைகள்ல இருந்து பிரிச்சு ஒரு புது ஆரம்பத்துக்கு தயார்படுத்துற ஒரு இடம். அதனால யோவான் இருந்த இடமே அவரோட சேதியில ஒரு பாதிதான்னு சொல்லலாம். சரி, பாலைவனத்துல இருந்த அந்த தூதர் அப்படி என்னதான் சொன்னாரு? அவரோட செய்தி சும்மா ஒரு அறிவிப்பு மட்டும் இல்ல. அது மக்களை ஆழமா உலுக்கின ஒரு விஷயம். ஒரு உண்மையான மாற்றத்துக்கான அழைப்பு அது. இந்த இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. மன திரும்புதலுக்கு ஏத்த கனிகளை கொடுங்க அப்படின்னு யோவான் சொல்றாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? இது சும்மா ஏதோ வார்த்தைகள் கிடையாது. இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். மனம் திரும்புதல்னா சும்மா சாரி கேட்கறது மட்டும் கிடையாது. அது ஒரு முழு யூட்டர்ன் எடுத்து வேற ஒரு திசையில பயணிக்க ஆரம்பிக்கிற மாதிரி. அது உங்க வார்த்தைகள்ல மட்டும் இல்ல, உங்க செயல்கள்ல தெரியணும். யோவானோட அறிவுரை எவ்வளவு நடைமுறையா இருக்கு பாருங்களேன். அவர் ஏதோ பொதுவா மத விதிகளை பத்தி பேசல. வரி வசூலிக்கிறவங்க, ராணுவ வீரர்கள், சாதாரண மக்கள்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க அன்றாட வாழ்க்கையில, அவங்க வேலையில எப்படி நேர்மையா இருக்கணும்னு ரொம்ப குருதியா சொல்றாரு. இதுதான் மனம் திரும்புதலோட கனி. அதாவது, நம்மளோட அன்றாட செயல்கள்ல தெரியற மாற்றம். இது யோவானோட ரொம்ப கடுமையான எச்சரிக்கைகள்ல ஒண்ணு. அதாவது, உங்க மத பாரம்பரியமோ இல்ல நீங்க பெரிய பரம்பரையில வந்தவங்களா இருக்கிறதோ உங்களை காப்பாத்தாது. உண்மையான தனிப்பட்ட மாற்றமோ விசுவாசமோ இல்லாம நாங்க ஆபிரகாமோட பிள்ளைகள்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நேரா சொல்றாங்க. இந்த உருவகத்தை கொஞ்சம் கவனிங்க. எவ்ளோ சக்தி வாய்ந்தது! நியாய தீர்ப்பு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு இது காட்டுது. எப்படி ஒரு மரத்தோட மதிப்பு அதோட கனியை வச்சு தீர்மானிக்கப்படுதோ, அதே மாதிரி ஒரு மனுஷனோட மதிப்பு அவனோட செயல்களை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். கனி கொடுக்காத எந்த மரமா இருந்தாலும் வெட்டப்படும். இதுதான் செய்தி. இதுவரைக்கும் யோவான் மக்களை தயார்படுத்தினாரு, எச்சரிச்சாரு. இப்போ கதை அதோட உச்சக்கட்டத்துக்கு வருது. இவ்ளோ நாளா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நபர் மேசியா இப்போதான் காட்சிக்குள்ள வராரு. இந்த ஒப்பீட பார்த்தாலே நமக்கு யோவானுக்கும் வரப்போற மேசியாவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் புரியும். யோவானோட திருமுழுக்கு வெறும் ஒரு தயாரிப்பு தான். ஆனா மேசியா கொண்டு வரது பரிசுத்த ஆவியால வர்ற ஒரு பெரிய மாற்றத்தையும் நியாய தீர்ப்போட நெருப்பையும். யோவானோட இந்த வார்த்தைகளை கவனிங்க. இது அவரோட ஆழ்ந்த பணிவை காட்டுது. மக்கள் ஒருவேளை இவர்தான் மிஷியாவோன்னு நினைக்க ஆரம்பிச்சப்போ அவர் உடனே அதை மறுத்து, இல்லவே இல்ல, எனக்கு பின்னாடி வர்றவர் என்னை விட ரொம்ப பெரியவர்னு தெளிவுபடுத்துறாரு. இதுதான் கதையோட திருப்புமுனை. ஆனா ஒரு நிமிஷம், இந்த திருமுழுக்கு மனம் திரும்புதலுக்கானதுன்னா எந்த பாவமும் செய்யாத இயேசு ஏன் இங்க இருக்காரு? இதுக்கு பதில் தெரிஞ்சா நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிரும். அவரோட பாவங்களுக்காக திருமுழுக்கு எடுக்கல. மாறா, நம்மளோட முழுமையா தன்னை இணைச்சிக்கிறதுக்காகவும் கீழ்ப்படிதலுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கவும் தன்னோட ஊழியத்தை அதிகாரபூர்வமா தொடங்குறதுக்காகவும் தான் திருமுழுக்கு எடுக்கலாரு. இப்ப பாருங்க, அங்க 4 நம்ப முடியாத சம்பவங்கள் நடக்குது. வானம் திறக்குது, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருந்த தடை நீங்கிற மாதிரி. அப்புறம் பரிசுத்த ஆவி ஒரு புறா மாதிரி அவர் மேல மென்மையா இறங்குது. கடைசியா வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் கேக்குது. அந்த குரல், அதுதான் இந்த கதையோட உச்சக்கட்ட உறுதி. வானத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் இயேசு யாருங்கிற கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. அவர் தேவனுடைய அன்பு குமாரன்.
சரி, இயேசு தேவனுடைய குமாரன்னு அறிவிச்சாச்சு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் யாருக்காக வந்தாரு? கதையோட இந்த கடைசி பகுதி இயேசுவோட அடையாளம் எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு நமக்கு விளக்கப் போகுது. நிறைய பேர் இந்த நீண்ட வம்சாவளி பட்டியலை பார்த்துட்டு என்ன இது ஒரே பேரா இருக்குன்னு குழம்பிடலாம். ஆனா நிஜத்துல இது வெறும் பேர் பட்டியல் கிடையாது. இது இந்த முழு கதையோட புதிருக்கு ஒரு முக்கியமான திறவுகோல் மாதிரி. இந்த ஒப்பீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசுவோட வம்ச வரலாறு ஆபிரகாம் வரைக்கும் தான் போகும். ஏன்னா அவர் இயேசுவ யூதர்களோட மெசியாவா காட்ட நினைக்கிறாரு. ஆனா லூக்கா என்ன பண்றாரு பாருங்க, அவர் இயேசுவோட வம்ச வரலாற முதல் மனிதனான ஆதாம் வரைக்கும் கொண்டு போறாரு. இதன் மூலம் இயேசு யூதர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மனிதகுலத்துக்குமான மீட்பர்னு ஒரு பெரிய செய்திய சொல்றாரு. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் லூக்காவோட மையச் செய்தி. இயேசுவோட மீட்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ நாட்டுக்கோ சொந்தமானது இல்ல. அது ஆதாமோட சந்ததியா வர்ற ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பொதுவானது. அவர் எல்லோருக்குமான ஒரே மீட்பர். கடைசியா இந்த ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். யோவானோட செய்தி சொல்லி 2000 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா அதுல இருக்கிற மையக்கருத்து இன்னைக்கும் நமக்கு பொருந்தும். அப்போ மனம் திரும்புதலோட அந்த கனி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எப்படி வெளிப்படலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வழி தயாராகுது, ஓ அரசன் வருகிறார். மனமாறுங்கள், மனம் சுத்தமாகட்டும். ஆவித்தியால் நம்மை சுத்தம் செய்கிறார். இயேசுவே ராஜன், நீர் வந்தீரே. ஓ காட்டில் முழங்கும் ஒரு சத்தம், கர்த்தருக்கு வழி நேராக்குங்கள். பாவம் மறந்து மனம் மாறி புதிய வாழ்வு இன்னும் பிறக்குது. அபிராமின் சந்ததி என்று எழும்பி பெருமை கொள்ளாதே. உன் இதயம் தான் பலன் தரும், கர்த்தர் பார்த்து நியாயம் தருவார். கூட்டமெல்லாம் கேட்குது, என்ன செய்யலாம்? யோவான் சொல்லுகிறார், உள்ளதை பகிருங்கள். சுங்குவாதிகள் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள். படை வீரர்களே, அரசு கொடுத்த பொறுப்பை தூக்குங்கள். வழி யாராகுது, ஓ அரசன் வருகிறார். மனம் மாறுங்கள், மனம் சுத்தமாகட்டும். ஆவித்தியால் நம்மை சுத்தம் செய்கிறார். இயேசுவே ராஜன், நீர் வந்தீரே. ஓ யோவான் சொல்வார், நான் தண்ணீரில் நீராட்டுகிறேன். ஆனால் வருபவர் மிக பெரியவர், ஆவியாலும் தீயாலும் உங்களை புதிதாய் மாற்றுவார். உலகம் பார்த்தது ஒரு தருணம். வானம் திறந்தது, ஒளி இறங்க இதயம் நடுங்கும். புறா போல ஆவி இறங்க, இவர் என் மகன் என்று வானம் கத்தும். அடமுதல் இயேசு வரை ஒரே கதையின் திருப்பம். மனிதருக்கு மீட்பு வந்தது, இது தேவராஜ்யத்தின் சுற்றம். வழி தயாராகுது, ஓ அரசன் வருகிறார். வானம் சொல்லுகிறது, இவர் என் மகன். புதிய வாழ்வு, புதிய நம்பிக்கை, இயேசுவில் நித்தம் வெற்றி. ஓ அரசன் வருகிறார், அரசன் வருகிறார். லூக்கா 3 கேள்விகள் பதில்கள் நியாயப்படுத்தலுடன். லூக்கா 3 சுருக்கம். யோவான் ஸ்நானகன் பாலைவனத்தில் பிரசங்கிக்கத் தொடங்குகிறார். கடவுளின் இரட்சகர் வருவதால் மக்கள் மனந்திரும்பி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் தயாராகவும் இருக்குமாறு அவர் கூறுகிறார். வெவ்வேறு மக்கள் அவரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு குழுவிற்கும் நேர்மையாகவும் கனிவாகவும் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கூறுகிறார். பலர் யோவான் மேசியாவாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர் அதைவிட பெரியவர், இயேசு வருகிறார் என்று கூறுகிறார். பின்னர் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். பரலோகத்திலிருந்து கடவுளின் குரல் அவரை தம்முடைய அன்பு மகன் என்று அறிவிக்கிறது. இயேசுவின் குடும்ப வம்சாவளியை காண்பிப்பதன் மூலம் அத்தியாயம் முடிகிறது. ஆதாமுக்கு செல்கிறது. லூக்கா ஏன் அரசியல் தலைவர்களின் பெயர்களுடன் தொடங்குகிறார்? லூக்கா 3:1 முதல் 2 வரை. பதில்: யோவானின் ஊழியத்தை உண்மையான வரலாற்று சூழலில் வைத்து
கடவுளின் பணி உண்மையான உலக நிகழ்வுகளில் நடக்கிறது என்பதைக் காட்ட. நியாயப்படுத்தல் லூக்காவின் நற்செய்தி துல்லியமான வரலாற்று விவரங்களுக்கு பெயர் பெற்றது. லூக்கா 1:1 முதல் 4 வரை. திபேரியஸ், பிலாத்து, ஏரோது, அன்னா மற்றும் காய்பா ஆகியோரை குறிப்பிடுவது கதையை வரலாற்றில் வேரூன்றச் செய்கிறது. யோவான் ஸ்நானகன் ஏன் வனாந்தரத்தில் பிரசங்கித்தார்? லூக்கா 3:2. பதில்: வனாந்தரம் புதுப்பித்தல், மனந்திரும்புதல் மற்றும் கடவுள் புதிதாக ஒன்றைத் தொடங்குவதைக் குறிக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரேலின் பயணம் போல. நியாயப்படுத்தல் ஏசாயா 40:3 உள்ள தீர்க்கதரிசனம் வனாந்தரத்தில் கூப்பிடும் ஒருவரின் சத்தத்தை விவரிக்கிறது. அதை யோவான் நிறைவேற்றுகிறார். பாவ மன்னிப்புக்காக மனந்திரும்புதலின் ஞானஸ்நானம் என்றால் என்ன? லூக்கா 3:3. பதில்: மேசியா வருவதற்கு முன்பே மக்கள் பாவத்திலிருந்து வெளிப்படையாக திரும்பி தங்கள் இருதயங்களை கடவுளுக்காக தயார்படுத்தினர் என்பதே இதன் பொருள். நியாயப்படுத்தல் ஞானஸ்நானம் மனத்தாழ்மையையும் தயார்நிலையையும் காட்டியது. மன்னிப்பு உண்மையான மனந்திரும்புதலின் மூலம் வந்தது, சடங்கு மூலம் அல்ல. லூக்கா ஏன் ஏசாயா 40:3 முதல் 5 வரை இங்கே மேற்கோள் காட்டுகிறார்? லூக்கா 3:4 முதல் 6 வரை. பதில்: யோவானின் பணி முன்னறிவிக்கப்பட்டது என்பதைக் காட்ட. கர்த்தருக்கு வழியை தயார் செய்தல் மற்றும் ஆன்மீக தடைகளை சமன் செய்தல். நியாயப்படுத்தல் உருவகம் நேரான பாதைகளை உருவாக்குதல், பாவத்தையும் இதயக் கடினத்தையும் நீக்குவதைக் குறிக்கிறது. யோவான் ஏன் கூட்டத்தை விரியன் பாம்புகளின் குட்டிகள் என்று அழைக்கிறார்? லூக்கா 3:7. பதில்: பலர் உண்மையான மனந்திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்நானத்திற்காக வந்ததால் அவர்கள் மாற்றம் இல்லாமல் பாதுகாப்பை விரும்பினர். நியாயப்படுத்தல் தீர்க்கதரிசிகள் பெரும்பாலும் பாம்பை எதிர்கொள்ள வலுவான உருவகங்களை பயன்படுத்தினர். மனந்திரும்புதலுக்கு ஏற்ப கனி என்று யோவான் எவ்வாறு வரையறுக்கிறார்? லூக்கா 3:8. பதில்: காணக்கூடிய மாற்றம் உண்மையான மனந்திரும்புதலை நிரூபிக்கும் செயல்கள். நியாயப்படுத்தல் மாற்றம் இல்லாமல் மனந்திரும்புதல் வெறுமையானது. கடவுள் இதயத்தையும் நடத்தையையும் பார்க்கிறார். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதை நம்பியிருக்க வேண்டாம் என்று யோவான் ஏன் அவர்களை எச்சரித்தார்? லூக்கா 3:8. பதில்: ஏனெனில் பாரம்பரியம் மட்டுமே காப்பாற்ற முடியாது, உண்மையான விசுவாசமும் மனந்திரும்புதலும் மட்டுமே காப்பாற்ற முடியும். நியாயப்படுத்துதல் கடவுள் கற்களிலிருந்து குழந்தைகளை வளர்க்க முடியும். அவர் கீழ்ப்படுதலுள்ள இதயங்களை விரும்புகிறார், வெறும் மூதாதையர் அல்ல. மரங்களின் வேரில் கோடரி என்ற உருவம் எதைக் குறிக்கிறது? லூக்கா 3:9. பதில்: நியாயப்படுத்துதல் உடனடி, கனியற்ற வாழ்க்கை விளைவுகளை எதிர்கொள்ளும். நியாயப்படுத்துதல் மரங்கள் மக்களைக் குறிக்கின்றன, பழம் நீதியான வாழ்க்கையைக் குறிக்கிறது. யோவான் ஏன் கூட்டத்தினர், வரி வசூலிப்பவர்கள் மற்றும் வீரர்களுக்கு வெவ்வேறு தார்மீக வழிமுறைகளை வழங்குகிறார்? லூக்கா 3:10 முதல் 14 வரை. பதில்: ஏனெனில் மனந்திரும்புதல் நடைமுறைக்குரியது மற்றும் ஒவ்வொரு நபரின் சூழ்நிலைக்கும் வித்தியாசமாக தெரிகிறது. நியாயப்படுத்துதல் கூட்டத்தினர், வளங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வரி வசூலிப்பவர்கள், ஏமாற்றாதீர்கள். வீரர்கள், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். ஒருவரின் அன்றாட பொறுப்புகளில் மனந்திரும்புதலை வாழ வேண்டும். யோவான் மேசியாவா என்று மக்கள் ஏன் யோசித்தார்கள்? லூக்கா 3:15. பதில்: அவரது துணிச்சலான பிரசங்கம், அதிகாரம் மற்றும் தீர்க்கதரிசன வாழ்க்கை முறை கடவுளின் வாக்குறுதியளிக்கப்பட்ட தலைவரைப் போல இருந்தது. நியாயப்படுத்துதல் இஸ்ரேல் ஒரு வியத்தகு நபரை எதிர்பார்த்தது. யோவான் பல எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவர். மேசியா தன்னை விட பெரியவர் என்பதை யோவான் ஏன் வலியுறுத்துகிறார்? லூக்கா 3:16. பதில்: மனத்தாழ்மையைக் காட்டவும், இரட்சகராக அல்ல, முன்னோடியாக தனது பங்கை தெளிவுபடுத்தவும். நியாயப்படுத்துதல் அவர் செருப்புகளை அவிழ்க்கத் தகுதியற்றவர் என்று கூறுவது மிகுந்த மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பது என்பதன் அர்த்தம் என்ன? லூக்கா 3:16. பதில்: மேசியா ஆன்மீக மாற்றம், ஆவி மற்றும் சுத்திகரிப்பு, நியாயத்தீர்ப்பு, நெருப்பு ஆகியவற்றைக் கொடுப்பார். நியாயப்படுத்துதல்
நெருப்பு வேதாகமத்தில் சுத்திகரிப்பு மற்றும் நியாயத்தீர்ப்பு இரண்டையும் குறிக்கிறது. தூற்றும் முள் எதைக் குறிக்கிறது? லூக்கா 3:17. பதில்: உண்மையான விசுவாசிகளை பொய்யர்களிடமிருந்து பிரிக்கும் இயேசுவின் வேலை. நியாயப்படுத்துதல்: விவசாயிகள் கோதுமையை பதரிலிருந்து பிரிக்க ஒரு முள்கரண்டியை பயன்படுத்தினார். இயேசு வெற்று உயிர்களிலிருந்து பலனளிக்கும் உயிர்களை பிரிக்கிறார். யோவான் ஏன் ஏரோதை வெளிப்படையாக கடிந்து கொண்டார்? லூக்கா 3:19. பதில்: தீர்க்கதரிசிகள் பாவத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதால் சக்தி வாய்ந்த தலைவர்களில் கூட. நியாயப்படுத்தல்: ஏரோது ஏரோதியாளுடன் ஒழுக்கக்கேடான திருமணம் கடவுளின் சட்டத்தை மீறியது. லேவியராகமம் 18:16. இயேசுவுக்கு பாவம் இல்லாத போதும் ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்? லூக்கா 3:21. பதில்: மனிதகுலத்துடன் அடையாளம் காண. நீதியை நிறைவேற்ற. அவரது பொது ஊழியத்தைத் தொடங்க. நியாயப்படுத்தல்: இயேசுவின் ஞானஸ்நானம் கீழ்ப்படிதலைக் காட்டுகிறது மற்றும் விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியை வைக்கிறது. பரிசுத்த ஆவி ஏன் புறாவைப் போல தோன்றுகிறது? லூக்கா 3:22. பதில்: புறா அமைதி, தூய்மை மற்றும் கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கிறது. நியாயப்படுத்தல்: இந்த காணக்கூடிய அடையாளம் இயேசுவின் ஊழியத்திற்கான அபிஷேகத்தை உறுதிப்படுத்தியது. பிதா ஏன் பரலோகத்திலிருந்து நேரடியாக பேசுகிறார்? லூக்கா 3:22. பதில்: இயேசுவை அவருடைய மகனாக பகிரங்கமாக உறுதிப்படுத்தவும் அவருடைய தெய்வீக பணியை உறுதிப்படுத்தவும். நியாயப்படுத்துதல்: நீர் என் அன்பு மகன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்பது தெய்வீக ஒப்புதல். லூக்கா 3:23 முதல் 38 வரை உள்ள வம்சாவளியின் நோக்கம் என்ன? பதில்: இயேசுவின் உண்மையான மனிதகுலத்தைக் காட்ட. ஆதாமிலிருந்து அவரது வம்சாவளியைக் கண்டுபிடிக்க. இயேசு இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, அனைத்து மனிதகுலத்திற்கும் இரட்சகர் என்பதை வலியுறுத்த. நீதிப்படுத்துதல்: மத்தேயு இயேசுவை ஆபிரகாமிலிருந்து யூத கவனம் பின்தொடர்கிறார், ஆனால் லூக்கா ஆதாமிடம் உலகளாவிய கவனம் செல்கிறார்.